இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் நிற்கிறோம். பூப்புனித நீராட்டு விழாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். பிள்ளை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாண்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம். பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். என்ன சிரிக்கிறீங்க? களைச்சி போட்டிங்களா? இந்த உங்களுக்கு ஸ்வீட்டாக வந்து நிறைய ஐட்டங்கள், பழக்கூடைகள் மற்றும் அதில் எல்லா இடமும் பழக்கூடை தான் கொண்டு போகிறாங்க. இதுக்குள்ள கிழங்கு பொரி பேக்கெட்டு, முறுக்கு பேக்கெட்டு, சாக்லேட் பேக்கெட்லாம் தந்துருக்கணும். சரி வைங்க. அதோட சின்ன அன்பளிப்புகள் உங்களுக்கு தான். சரியா? காணுமா? சரி போட்டு வரேன். என்ன போட்டு வரோம்? போட்டுமா? ஓகே சரியா? என்ன பேர் உங்களோட? இப்படியெல்லாம் கதைக்கிற ஆள் இல்லையே. இந்த மாதிரி இப்படி மௌனமாக அமைதியாக நிற்கிற ஆள் இல்லையே நீங்கள். கல்லாலையெல்லாம் அவளை எடுத்துருக்கீங்க ரோட்டில் போனால். என்ன ரைட். சரி, இன்றைக்கு என்ன நடக்குது? பூப்புனித நீராட்டு விழா. என்ன எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு நீங்கள்? காலமே 9 மணிக்கு தானே. பொதுவாக போகிற இடமெல்லாம் 4 மணிக்கு கிளம்பி மேக்கப் எல்லாம் போட்டு மேக்கப் பாருங்கள்லாம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் எடுப்பினோம். அப்படி ஒன்றும் நடக்கல. இது 4 மணிக்கா? 9 மணில இருந்தானே. அதுதானே இப்போ 2 மணி மட்டும் நடக்குது போல. என்ன சாப்பிட்டாச்சா இல்லையா? பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம கொண்டே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. சாமி அறைகள் இருந்தாங்க, எங்கள் அப்பா வர அதுக்குள்ள ஒழிச்சுட்டு பார்க்குறேன். சாப்பிடுதா? பசிக்குதா? சாப்பிட்டு கேட்போமா காய்ச்சிட்டு சாப்பிடுவோமா? ரைட். அப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. ரைட், இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட். இன்றைக்கு தான் ஷூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மரதன் ஓடும்போது தடக்கி விழாமல் இல்லை. ரைட். இவா ஒரு ஓட்ட வீராங்கனை. என்ன ஒரு இல்லை ஓட்ட வீராங்கனை. அவங்க ஓடும்போது இந்த சப்பாத்தை போட்டு ஓடைக்குள்ள விழக்கூடாதுன்றதுக்காக தந்துருக்கணும். எத்தனாவது வந்து நீங்கள் ஓடி வரவே இல்லை? என்ன போகிற வழியில் விழுந்துட்டவே இல்லை. சரி, ஓகே. அது ஊரறிந்த உண்மையை மறைக்க முடியாது. சரியா? ரைட். இதை பார்ப்போம். இதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கு. ரைட். என்னென்னு பாருங்க. அழகான மணிக்கூடு ஒன்று இருக்குது. ரைட், அதே மாதிரிங்க. சரி, இதில் என்ன இருக்கு? தோடா? அந்த கலர் கலராக இந்த தோடெல்லாம் தந்துருக்கு நம்ம தந்தவியல். சரி, ரைட். ஸ்க்ரீன் சீல். என்ன பழமையாக வீதத்தான் கொடுத்து விட்டேன். ஸ்க்ரீன் சீல் என்ன தெரியுமா? 2 சாரி சட்டை. ரைட். பிடிச்சிருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? ரைட். சரி, கடைசியாக இன்னொரு அன்பளிப்பு. என்ன? ரைட். ஒரு அழகான மோதிரம் உண்டு. போடுறதுக்கு இடம் இருக்கா? ரைட், நிறைய இடம் இருக்குது, போடுங்க. ஆனால் சரியா அந்த விரலுக்கு போடுறீங்க. அளவு கொடுத்தனீங்களா இல்லையா? சரி, அப்போ இதெல்லாம் யார் தந்திருப்பினா உங்களுக்கு? தர்சியத்தையா? வேற வேற ஒருத்தரும் இல்லை. சத்தமாக தர்சியத்தையாம். தர்சியத்தையெல்லாம் தெரியல. தந்தாக்கள் முன்னுக்கு நிற்கணும், வீடியோக்குள்ளே பார்த்தோன்னு நிற்கணும். சிவத்துக்குள்ள ஒரு ஆள் நிற்கிது, எங்கள் சைடில் ஒரு ஆள் நிற்கிது. நீங்கள் ஏன் தரிசியத்தையே சொன்னீங்க? அவன் கோவப்படுவேன். கையையும் தூக்கினோம். நான் தான் அடி சொல்லுண்டு. யாரா இருக்கும்? தரிசியத்து தானே. ஆனால் தரிசியத்தை தெரியல எங்கள்கிட்ட. எனக்கு தெரிந்தால், எங்களுக்கும் உங்களுக்கும் மிக தெரிஞ்சால் பழக்கமான ஒரு ஆள், அந்த ஒரு ஃபேமிலி. எங்கள் இவியல் தர மாட்டினமோ? இந்த கண்ணாடி போட்டுருக்கிற பிள்ளை தர மாட்டினமோ? என்ன நேற்று தான் தெரியுமா அவங்களுக்கு? எங்களுக்கே இன்றைக்கு தான் தெரியும். 12 மணிக்கு அவையில் இன்றைக்கு தான் அவங்களுக்கு தெரியுமா? சரி, அவள் இல்லாட்டி அங்கே பின்னுக்கு ஒரு அக்கா நிற்கிறா தூணோட சாந்தம். அவள் தர மாட்டாவா இல்லையா? தருவாவா? அப்பா அம்மா இல்லவே இல்லை. இது என்ன? இது அப்பா அம்மா தர மாட்டேனுமா? சரி, இவங்க பிந்துசாக்கா லாவணியாக்கா தருவினோம். ஆனால் அவையிலும் தெரியல. தரிசியத்தை தெரியல எங்களுக்கு. இங்கே இதுலேயே நிற்கணும். இதில் அவன் வேண்டப்பட்டவரால் இதில் இருக்கிறா. அந்த குடும்பத்தில் வேண்டப்பட்டவரால் வந்து இதில் இருக்கிறா. அவங்களோட பிள்ளைய முண்டு இதில் இருக்குது. கண்டுபிடிங்க. சரியா? தெரியலையா? தெரியலையா? இதுக்குள்ளே இல்லை. சரி, இதுக்குள்ளே இல்லை, அதுக்குள்ளே இல்லை. ஆனால் என்னட்ட வந்து வளமையாக அடிக்கடி சன்னதி கோயிலெல்லாம் சந்திக்கிற ஒரு நபர்.
யாரா இருக்கும்? என்ன பிள்ளை நீங்கள்? காலமாக கூட உங்கள்ட்ட வந்து கதைச்சிட்டு போனாங்களாம். ம், யார்? தர்ஷியக்கா மட்டும் தான் கதைச்சாங்க. தர்ஷியாத்தேன்னு அவங்க மட்டும் தான் கதைச்சதா? வேறு தூரம் கதைக்கலையா? ஓ, இந்த மோதிரம் தந்ததால யோசிக்கிறீங்களா? அந்த பவுனான விஷயங்களை வந்து சொந்தக்காரங்களாம் தெரியணும் அப்படியா? அம்மாவா? அம்மாவும் இல்லை. சரி, குழு கொடுக்கட்டா. உங்களோட பாடசாலையில் ஒன்றா படிக்கிற நண்பருடைய, அதாவது என்னோட தோழியுடைய ஃபேமிலி. ஷர்மி. வேற? ஆனால் அவங்ககிட்ட வேற இல்லை. இஞ்சி எல்லாருக்கும் சொன்னீங்களாமாம், அவைகளுக்கு நீங்கள் சொல்ல இல்லையா? அவங்க கூட படிக்கிற ஒரு சில தோழிகளுக்கு சொன்னீங்களாம், அந்த தோழிக்கு சொல்ல இல்லையாம். அந்த தோழியுடைய ஃபேமிலி தான் இதை கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னவே. நீங்கள் யாருக்கு சொல்ல இல்லை? சத்தமாக பேசுங்களேன். குழப்பமாக இருக்கா? ரைட், சரி. அப்போ யாருன்னு சொல்லுங்க. அப்போ மடிவா சொல்ல வேணாம். நான் ரெண்டு நேம் லெட்டர் அதுக்கு கண்டுபிடிச்சிருவா. உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுடைய சகோதரங்கள் இருக்கீங்க உங்களோட வீட்டில்? உங்களுடைய அம்மாவோட சகோதரங்கள், அப்பாவோட சகோதரங்கள்லாம் மாற இருக்கீங்க? திவ்யாத்த. வேற? அதுங்க அன்புள்ள மாமாக்களை மறந்துட்டியல. உங்களுக்கு மாமாக்கள் இல்லையா? சரி, சித்தப்பாக்கள் இல்லையா? அப்பாவுக்கு சித்தப்பா, அண்ணா, தம்பி இருக்கிறாங்களா? அவங்க வந்துருக்க மாட்டாங்களா? தர மாட்டாங்களா? வரையிலையா இன்னும்? உங்களோட அன்பளிப்பெல்லாம் அப்பா தான் தந்த வேற இல்லை. ஆனால் அப்பா நீ கடைசி மட்டும் சொல்லல. அவர் தரமாட்டாருன்னா சொன்னோம். அப்பா அம்மாக்கெல்லாம் தந்தது உங்களோட அன்பளிப்பு. என்ன நீங்கள்? அப்பா வாங்க வாங்க வாங்க. எங்க அம்மா, எங்க அப்பா அம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன இல்லையா? அடா தந்தாக்களை கூப்பிடுறேன்னு இல்லையன்றீங்க நீங்கள். என்ன நம்பல? நம்பிக்கை இல்லை. ஒரு சோடா கூட வாங்கி கொடுக்குறீங்க நீங்க என்ன பிள்ளைக்கு? என்ன வேண்டி கொடுக்குறீங்க? அப்பயே ஒன்றும் வாங்கி தரலன்னு சொல்றாங்க. சைட் கண்ணால முறைச்சு பார்க்குறாரு. இருவனுக்கு பிறகு இருக்கா ஆக்கள் போனா அப்புறம் சேர்த்து வச்சு செய்யுங்க. சேர்த்து வச்சு செய்யுங்க. சேர்த்து வச்சு செய்யலை. சரி, இன்றைய நாளில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பூப்புனித நீராட்ட விழா அவங்களோட மகளுக்கு நடந்து கொண்டு இருக்குது. இந்த அன்பளிப்பு பொருட்கள்லாம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல அப்பாக்கு. தேங்க்யூ. அம்மாக்கு நன்றி. சரி, இந்த அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் செய்வதற்கான காரணம் என்ன? இந்த சர்ப்ரைஸ் எங்களை அழைத்து அவ சந்தோஷப்படுத்தணும். அவ சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இதெல்லாம் செஞ்ச நீங்கள். ரைட். நீங்கள் அதுக்காண்டி தான் ஏதாவது காசு எதுவும் தரணுமா? இல்லை தானே? நம்ம சொல்லுங்க. சரி, மகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு உங்களை உறவுகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் பசிதான். ஓகே, இதை முடிச்சு கொண்டு எல்லாரும் சாப்பிடுவோம். போட்டோ ஷூட் முடிஞ்சுதா? ஓகே, எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு நாங்க எடுப்போம். சாப்பிட்டு லைன்ல. சரி, இந்த அன்பளிப்பு பொருட்கள் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன சொல்ல? அவையில் தந்தா தானே சொல்ல மனசு வரும். அவையில் தெரியல. ரைட், அவையில் தெரியல. இந்த அன்பளிப்பு சும்மா ஒரு பிராங்க் பண்ணான். உங்களுடைய இந்த அன்பளிப்பு பொருட்கள்லாம் தந்தது வந்து உங்களுடைய அத்தைமார், தர்ஷி அக்கா. மற்றது ரைட், தர்ஷி. மற்றது கயூரியா. ரைட், கயூரி தானே? ஸோ அவங்க தான் இந்த அன்பளிப்பு பொருட்கள் தந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய மச்சா சாரி உங்களுடைய தங்கச்சி ஆக்களுக்கெல்லாம்? நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன். மெக்கி கூட கேட்டிருக்காது, ஃபோனில் கூட வந்திருக்காது. கேட்குது தர்ஷியக்கா? கேட்கவே இல்லை. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் உங்களோட சன்னதி கோயில் மடத்தில் வந்து அன்னதானம் போடுவார். எங்களை கண்டா 2 வாளி பருப்பெல்லாம் ஊற்றுவார். சாப்பிடுங்கடாண்டு ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு நண்பர், என்ன அண்ணன். அவர் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய மச்சால்மாருக்கு எல்லாருக்குமே நன்றி. வெக்கப்படுவாங்க, கேமராவுக்கு வெக்கப்படணும். வேற சொல்ல இருக்கா? இல்லை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே.
எல்லாருக்கும் நன்றி. அத்தை உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல சொன்னாங்க. இன்றைய வந்து புப்புனித நீராட்டு விழா நடந்துட்டுது. இனி பொறுப்போட நல்ல பிள்ளையா நல்லா படித்து குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணுமாம். சப்பாத்து வாங்கி தந்தது ஓடுறதுக்கு இல்லையா, படித்து நல்ல வடிவாக பள்ளிக்கூடங்களுக்கு வேலைகளுக்கு போகிறதுக்காக ஓட வேண்டாமே ஓடட்டாம். சரி, நல்ல பாசம் வச்சிருக்காங்க நம்ம அவங்க 2 பேரும். உங்களில் ரொம்ப பிடிக்குமா உங்களை? எல்லாரையும் விட உங்களை தான் பிடிக்குமாம். ஸோ நீங்கள் ஒன்றும் சொல்லலையா அவங்களுக்கு? தேங்க்யூ தான். அம்மா இந்த பிள்ளை இப்படி அமைதியாக இருக்கிறத பார்க்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக கிடக்கு. எங்கே பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி தான் நிற்பா அவளை. ஆண்டுனாங்களா அடிக்கடி ஆளை. சரி, வேற சொல்ல இருக்கா? இல்லை தானே நீங்கள்? ரைட், இது போன்ற நல்ல அப்படியா சாப்பிடுங்க நீங்கள். சன்னதி மாதிரி சாப்பாடா இல்லை வித்தியாசம்? ரைட், சரிதானே? ரைட், எல்லாரையும் சாப்பிட்டு போட்டாமல் நான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வாங்கோ, சாப்பிட்றாங்க அங்கே சாப்பிட போங்க. இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு அஷ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி செந்துரங்களை தொடர்பு கொள்ளுங்க. சரிதானே? மிக்கி டான்ஸ் ஆடட்டும். ஆட போகிறீங்களா? ரைட், பிள்ளைகள் வாங்க ஆடுவோமே பொம்மையோட. ரைட், வாங்க ஃபோட்டோ எடுக்க போய் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆடுறாங்க, ஆடுங்க, வாங்க வாங்க.